தலைப்பு செய்திகள். காணி அபகரிப்பு, கல்முனை வைத்தியசாலை சீருடை விவகாரம், அரசின் செயற்பாடுகளுக்கு எதிர்க்கட்சி தலைவர் கடும் கண்டனம். செப்டம்பர் 19 முதல் அதிவேக வீதிகளில் அனைவருக்கும் ஆசனப்பட்டி கட்டாயம், மீறினால் அபராதம். சமூக வலைத்தளத்தில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் குறித்து பொய்த் தகவல் பரப்பிய நபர் கைது. கிழக்கு பல்கலைக்கழக விடுதியில் மாணவி தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு. 35 ஆண்டுகளுக்கு பிறகு வங்காளதேசத்தில் குடியரசுத் தலைவர் தேர்தல். விரிவான செய்திகள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் முகங்கொடுக்கும் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று புதன்கிழமை நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். தனியார் காணிகளை எடுத்து உப்பு உற்பத்தி நிலையங்களை ஸ்தாபிப்பதை விட அரச காணிகளை எடுத்து இதனை செய்யுங்கள் என்று அவர் வலியுறுத்தினார். வடக்கு மாகாணத்தின் வன்னி மாவட்டத்திலும் முல்லைத்தீவு நிர்வாக மாவட்டத்தில் கொக்கு தொடுவாய் பிரதேசத்தில் 54 ஏக்கர் நிலப்பரப்பில் உப்பளம் அமைக்கப்படுகின்றது என்றும் அதனை விட மாத்தலன் பிரயோசனமானது என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் என்று எதிர்க்கட்சி தலைவர் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் ரவிகரனுடன் பேசி குறைபாடுகளை தீர்த்து கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் கோரினார். மேலும் வடக்கு மாகாணத்தில் பாரிய காணி பிரச்சினைகள் நிலவுகின்றன என்றும் கடந்த காலங்களில் பொதுமக்களின் தனியார் விவசாய மற்றும் வதிவிட காணிகள் அரசால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்த அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணத்தையும் தீர்வையும் பெற்றுக் கொடுக்குமாறும் வலியுறுத்தினார். இஸ்லாமிய பெண் உத்தியோகத்தர்களின் சீருடை தொடர்பான பிரச்சனையால் அவர்களை வேறு வைத்தியசாலைக்கு மாற்றியமை பொருத்தமான விடயமல்ல என்றும் இதன்போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விசனம் தெரிவித்துள்ளார். கல்முனை வைத்தியசாலையில் புதிதாக நியமனம் பெற்ற முஸ்லிம் பெண் ஊழியர்களை சீருடை தொடர்பான விவகாரத்தில் வேறு வைத்தியசாலைக்கு இடமாற்றியுள்ளமை பொருத்தமற்ற நடவடிக்கையாகும் என்று தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் எமது நாட்டில் அவரவர் மத மற்றும் கலாச்சாரத்தை பின்பற்றும் உரிமை அனைவருக்கும் உண்டு என்பதை சுட்டிக்காட்டினார். இந்த அரசு தமது தேர்தல் மேடைகளில் இனம், மதம், குலம், வகுப்பு ரீதியான எந்த பாரபட்சமும் பார்க்காமல் செயற்படுவதாக கூறிவிட்டு தற்போது புதிதாக நியமனம் பெற்ற 9 பேரை சீருடை விவகாரத்திற்காக இடமாற்றம் செய்வது கொள்கை விளக்கங்களுக்கு முரணானது என்றார். எனவே உடனடியாக மேற்படி 9 ஊழியர்களையும் மீண்டும் கல்முனை வைத்தியசாலையிலேயே பணியில் அமர்த்தி அவர்களின் கலாச்சாரத்திற்கேற்ப சீருடை அணிய அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 19ஆம் திகதி முதல் அதிவேக வீதிகளுக்கும் நுழையும் அனைத்து வாகனங்களுக்கும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிவேக வீதியில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் பயணிகள் ஆசனப்பட்டி அணிவது தொடர்பாக விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்த போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் மனோஜ் ரணகல அனைத்து பயணிகளும் இருக்கைவார் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுடன் இந்த சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். ஆசனப்பட்டி அணியாமல் பயணிக்கும் நபருக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதிவேக பேருந்துகளில் ஆசனப்பட்டி அணியாத பயணிகளிடமிருந்தும் இந்த அபராத தொகையை அறவிடுவதற்கான சட்டப்பூர்வ வசதி உள்ளதாக தெரிவித்த சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் மனோஜ் ரணகல ஆசனப்பட்டி அணிவதன் அவசியத்தை இலங்கை மக்கள் தீவிரமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைவரின் உயிர் பாதுகாப்பிற்காகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய விபத்துக்களில் ஆசனப்பட்டி அணியாததால் ஏற்படும் உயிரிழப்புகள் வேகமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் தேசிய வீதி பாதுகாப்பு சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன கருத்து தெரிவிக்கையில் ஆசனப்பட்டி இல்லாத வாகனங்களில் அவற்றை பொருத்திக் கொள்வதற்காக வழங்கப்பட்டிருந்த சலுகை காலமும் செப்டம்பர் மாதம் 19ஆம் திகதியுடன் முடிவடைவதாக தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் திகதி வெளியிடப்பட்ட 2455 கீழ் 29ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைவாக அதிவேக வீதியில் செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் ஆசனப்பட்டி அணியும் சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது.
சமூக வலைத்தளங்கள் ஊடாக காணொளி மற்றும் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி உறுதிப்படுத்தப்படாத பொய்த் தகவல்களை வெளியிட்ட நபரொருவர் பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சமூக வலைத்தளம் வாயிலாக காணொளியொன்றை வெளியிட்டு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அக்கராயன் குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பலை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டு வருவதாக உறுதிப்படுத்தப்படாத பொய்த் தகவல்களை பரப்பியமை தொடர்பிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பெல்லான்வில பொரலஸ்கமுவ பகுதியை சேர்ந்த 46 வயதுடையவராவார். சந்தேக நபர் நேற்று கொழும்பு முதன்மை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு பல்கலைக்கழக கல்லடி சுவாமி விபுலானந்த இசை நடன கல்லூரி விடுதியில் மாணவர் ஒருவர் நேற்று புதன்கிழமை பிற்பகல் தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்து கொண்டதுடன் அதனை கண்டு அதிர்ச்சியில் 2 மாணவிகள் மயங்கி விழுந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் மாவட்டத்தில் 7 மாதத்தில் 84 பேர் உயிரை மாய்த்து கொண்டுள்ளனர். திருக்கோவில் போலீஸ் பிரிவில் உள்ள தம்புளுவில் பகுதியை சேர்ந்த 20 வயதுடைய மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த கல்லூரிக்கு நாடகத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டு கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் கற்கை நெறி ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து குறித்த மாணவி கல்லூரி விடுதியில் தங்கியிருந்து 1ஆம் ஆண்டில் கல்வி கற்று வருகின்றார். இந்நிலையில் விடுதியில் உள்ள அறையில் சம்பவ தினமான நேற்றைய தினம் பிற்பகல் 12 மணியளவில் குறித்த மாணவி தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இதனை கண்ட அதிர்ச்சியில் 2 மாணவிகள் மயங்கி விழுந்ததை அடுத்து அங்குள்ள மாணவர்கள் உடனடியாக உயிரை மாய்த்து கொண்ட மாணவியையும் மயங்கி விழுந்த மாணவிகளையும் மீட்டு மட்டு போதனா வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். இந்நிலையில் மயங்கி விழுந்த மாணவிகள் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதுடன் உயிரிழந்த மாணவியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வங்கதேசத்தில் 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று வாக்கெடுப்பு முறை மூலம் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற உள்ளது. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்தல் நடைபெறும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலை நேர்மையாகவும் அழகாகவும் ஒழுங்காகவும் நடத்துவதற்காக அனைத்து தேவையான ஏற்பாடுகளும் நிறைவடைந்து விட்டதாக அந்நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையாளர் AM நசீர் உத்தீன் தெரிவித்துள்ளார். எங்கள் தயாரிப்புகளில் எந்த குறையும் இல்லை. இந்த தேர்தலில் சம்பந்தப்பட்ட அனைவரிடமிருந்தும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைத்து வருகின்றது. எங்களால் ஒரு சிறப்பான தேர்தலை நடத்த முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் 349 எம்பிக்களும் இன்று வாக்களிப்பார்கள் என்றும் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். அதன் பின்னர் முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு தொடர்ந்து நேரலையில் ஒளிபரப்பப்படும் எனவும் நசீர் உத்தீன் தெரிவித்துள்ளார். அணுசக்தி விவகாரத்தில் ஈரான் மீது அமெரிக்கா கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் திகதி போர் தொடுத்தது. இதற்கு பதிலடியாக கத்தார், குவைத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியது. தற்போது இரு தரப்பினரும் மறைமுகமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதால் தாக்குதல் எதுவும் நடைபெறவில்லை. இதற்கிடையே ஈரானிலிருந்து 2 ஏவுகணைகளை ஏவப்பட்டதாகவும் அதில் ஒரு ஏவுகணை தங்களின் கடல் எல்லைக்குள் விழுந்ததாகவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. கடல் போக்குவரத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் குற்றம் சாட்டியது. இதையடுத்து மக்களுக்கு ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல் குறித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் நாட்டின் மீது ஏவுகணை அச்சுறுத்தலை கண்டறிந்துள்ளன. எனவே மக்கள் பாதுகாப்பான இடத்தில் இருக்குமாறும் அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் வெளியிடப்படும் எச்சரிக்கைகள் மற்றும் தகவல்களை பின்பற்றுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் இன்று 1917 இலங்கையில் ₹1 நாணயத்தாள் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1948 இலங்கை குடியுரிமை சட்டம் இலங்கை நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டது. இதன் மூலம் 7 லட்சத்திற்கும் அதிகமான இலங்கை தோட்ட தொழிலாளர்களான இந்திய வம்சாவளி தமிழர்கள் நாடற்றவர்கள் ஆக்கப்பட்டனர்.
2006 நமது ஈழநாடு பத்திரிகையின் பணிப்பாளரும் முன்னாள் யாழ்ப்பாணம் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவமகராஜா தெல்லிப்பளையில் உள்ள அவரது வீட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2006 கத்தோலிக்க அடிகள் ஜிம் பிரவுன் மற்றும் அவரது உதவியாளர் விமலதாஸ் ஆகியோர் அல்லைப்பட்டியில் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.